முதலாக நகைக்கடையில் திருடி கூட்டத்தில் சிக்கியதால் கும்மி எடுக்கப்பட்ட தினேஷ்குமார் இவர்தான். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த காந்தி சாலையில் உள்ள தங்க நகை கடையில் வாலிபர் ஒருவர் நகைகளை வாங்க வந்ததாக கூறி பையில் பணக்கட்டுகள் இருப்பதாக கூறி அதனை இருக்கையின் அருகில் வைத்துள்ளார். ஊழியர்கள் நகைகளை காண்பித்துக் கொண்டிருந்த போது திடீரென அங்கிருந்த மொத்த நகைகளையும் அள்ளிக்கொண்டு கடையில் இருந்து வெளியேறி தப்பி ஓடினார் அந்த இளைஞர். நெரிசலான இடம் என்பதாலும் சுற்றிலும் வணிகர்கள் உள்ள பகுதி என்பதாலும் தப்பி ஓடிய இளைஞரை கடையின் உரிமையாளர் பொதுமக்களின் உதவியுடன் துரத்தி பிடித்து கும்மி எடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். விசாரணையில் அவர் ராணிப்பேட்டை KK நகர் அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பதும் ஆற்காட்டில் காய்கறி லாரிகளில் லோடு மேனாக வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. இதனிடையே நகைக்கடை சார்பில் பட்ட புகாரில் நகையை எடுத்துக்கொண்டு ஓடி பிடிபட்ட நபர் கடைக்கு முதலில் மஞ்சள் நிற கைப்பையுடன் வந்து 5 லட்சம் ரூபாய் பணம் பையில் உள்ளது என்றும் அதற்கு நகைகளை காட்டுங்கள் எனவும் கூறியதாக தெரிவித்துள்ளனர். அவர் பணக்கட்டு பையை பொறுப்பே இல்லாமல் இருக்கையில் வைத்துவிட்டு நகைகளை பார்ப்பதில் குறியாக இருந்ததால் அவர் மீது தங்களுக்கு சந்தேகம் வந்ததாக தெரிவித்தனர். இதனால் இளைஞரிடம் கவரிங் நகைகளை காண்பித்தோம், அதில் அவர் ஆரம் மற்றும் நெக்லஸ் ஆகிய 5000 ரூபாய் மதிப்புடைய கவரிங் நகைகளை ஒரிஜினல் நகை என நினைத்து எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியே ஓடி மக்களிடம் சிக்கிக் கொண்டார் என்று கூறியுள்ளனர். மேலும் அவர் கொண்டு வந்த மஞ்சள் பையில் அப்படி என்ன வைத்திருக்கிறார் என்று திறந்து பார்த்தால் முழு செங்கல் ஒன்று உள்ளே இருந்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து தினேஷ்குமார் மீது திருட்டு வழக்கு பதிந்து கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பணத்துக்கு பதில் செங்கல்லை டம்மியாக கொண்டு வந்து ஏமாற்ற முயன்ற தினேஷிடம் தங்க நகைக்கு பதிலாக டம்மியான கவரிங் நகையை காண்பித்து போலீசில் சிக்க வைத்து ட்விஸ்ட் காட்டியிருக்கிறார்கள் நகைக்கடை புத்திசாலிகள். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாகே பாணி ஆத்தாகே பால்ட் ஆத்தாகே தண்டனை ஆத்தாகே. பாலிமர் செய்திகளுக்காக செய்யாறு செய்தியாளர் வேணு வெங்கடேசன்.